அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்தும் போது என் தடைகள் விலகும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தாலே நம்முடைய பாவங்களை கழுவி பிதாவுக்கு முன்பாக என்னை ராஜாக்களும் என்னை ஆசாரியர்களுமாய் மாற்றின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின என் ராஜாவுக்கு, என் இரட்சகருக்கு, என் வெற்றி வேந்தனுக்கு, என் விடுதலை நாயகருக்கு நான் கனத்தை ஏறெடுக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமையும் உமக்கே வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவரே என்று சொன்னவரே உமக்கே மகிமையும் உமக்கே வல்லமையும் உண்டாயிருப்பதாக. 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலக்கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவுக்கொண்டு இருக்கிறவரே உமக்கே மகிமையும் கனத்தையும் நான் ஏறெடுக்கிறேன். இந்த புதிய நாளை காணச் செய்தவரே உமக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன், கனத்தை நான் செலுத்துகிறேன். இயேசுவே, கடந்த நாட்களிலே கண்ணை இமை போல காத்தவரே, அற்புதரே, அதிசயரே, வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சிநேகித்தால் சிநேகித்தவரே, தகப்பனே, இந்த புதிய நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தகப்பனே, கடந்த மாதங்களிலே நடந்த எந்த பிரச்சனையும் இந்த மாதத்திலே வராத அளவுக்கு உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்னை தீங்கு வராமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா சத்துருவின் போராட்டங்களுக்கும் விலக்கி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை, உம்முடைய பலத்தின் வல்லமை, உம்முடைய கிருபையின் வல்லமை எனக்குள்ளே கடந்து வருவதாக. இதுவரை நடத்தினவரே, இன்னமும் நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயரை பெருமைப்படுத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனே இயேசுவே, நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் தங்கியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தலைநிமிர பண்ணுகிற என் தகப்பனே, என்னை தலைநிமிர பண்ணுமையா, என்னை தலைநிமிர பண்ணுமையா. என்னுடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றியிருக்கிறரே, உமக்கு கோடி சோத்திரம், உமக்கு கோடி சோத்திரம். தகப்பனே, இந்த மாதத்திலே என் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலன், உம்முடைய கிருபை, உம்முடைய அற்புதம், உம்முடைய அதிசயம், உம்முடைய வெற்றி, உம்முடைய விடுதலை என்மேல் கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் சொல்லுகிறபடியே, நான் பேசுகிறபடியே எனக்கு நடப்பதாக. என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய சுகமும், உம்முடைய பலனும், உம்முடைய பாதுகாப்பும், உம்முடைய அற்புதமும், உம்முடைய அதிசயமும், உம்முடைய வெற்றியும், உம்முடைய விடுதலையும், உம்முடைய சந்தோஷமும், உம்முடைய சமாதானமும் என் குடும்பத்தில் தங்கியிருப்பதாக. ஏசப்பா, ஏசப்பா, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஸ்தோத்திரித்து, கர்த்தரை ஆராதித்து எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா தடைகளையும் நான் நொறுக்கி போடுவேன். என் உச்சந்தலையிலிருந்து என் உள்ளாங்கால் வரை சுகமளிக்க வல்லமை ஆளுகை செய்வதாக. தகப்பனே, இந்த நாளிலே இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமாக இருக்கிறேன். இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமாக இருக்கிறேன். நான் சுகத்தை பற்றி பேசுகிறேன். பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது, பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது. இயேசு எனக்காக அவர் பலவீனத்தை சுமந்து கொண்டபடியால் எந்த பலவீனமும் என்னை தொட முடியாது, எந்த போராட்டமும் என்னை தொட முடியாது. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. தாவீது
கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டது போல எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் எனக்குள்ளே தாவீதை போல நான் கர்த்தருக்குள்ளே நான் திடப்படுத்திக் கொள்வேன். இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை நான் பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பலவீனன் யாவரும் பலவான் என்று சொல்வானாக. வேத வசனம் சொல்லுகிறது, பலவீனமா இருக்கிற ஆட்கள் நீ பலவீனத்தை பத்தி பேசாத, நீ பலவான் என்று பேசு, அது உனக்கு நடக்கும் என்று அவர் சொல்கிறார். இந்த நாளிலே ஒரு உண்மையான ஒரு காரியம் பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன பலவீனம் இருந்தது. ஒரு வசதி படைத்த மனிதன். அப்போது அவங்க வீட்டில் சொன்னாங்க, நம்ம ஃபுல் செக்அப் பண்ணிடுவோம், உடம்புல என்ன இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் ஃபுல் செக்அப் பண்ணாங்க. ஃபுல் செக்அப் போது அந்த ஸ்கேனில் அந்த ரிப்போர்ட்டில் டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு கொடிய ஒரு நோய் உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கிறது, ஒரு கொடிய நோய் உங்களை தாக்கி இருக்கிறது. 2 மாதமோ அல்லது 3 மாதமோ தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், அதற்கு மேலே இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது என்று டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது. உடனே அவர் சொன்னார், இல்லை அது சாத்தியமே இல்லை, உங்கள் ரிப்போர்ட்டு தவறான ரிப்போர்ட்டு, ஆனால் எனக்கு ரிப்போர்ட் இருக்கிறது, நான் வாழ்வேன் என்கிற ரிப்போர்ட் இருக்கிறது, நான் சாதிக்க பிறந்தவன் என்ற ரிப்போர்ட் இருக்கிறது, திரும்ப வாழ வைதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற ரிப்போர்ட் இருக்கிறது. நீங்கள் இப்போது கண்டுபிடித்த ரிப்போர்ட்டு நான் வாழ மாட்டேன் செத்துருவேன் அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட் இருக்கு. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்ப வாழ வைதை கூட்டி கொடுப்பேன் என்று எனக்கு ரிப்போர்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் சாதிக்க பிறந்தவன், இயேசுவின் தழும்புகளால் சுகமாக இருக்கிறேன். இயேசு எனக்காக எப்பவே என் பலவீனத்தை வாங்கிட்டு என்னை சுகவானா மாத்திட்டாரு. என் பலவீனத்தை அவர் வாங்கிட்டாரு, அதனால் எந்த பலவீனை தாக்க முடியாது. அப்படியே பலவீனம் இருந்தாலும் என் சரீரத்திற்கு உறுப்புகளை புதிய உறுப்புகளை மாற்றுகிற வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறது. எப்படி உலர்ந்து போன எலும்புகள் எப்படி புதிய உறுப்புகள் மாறி சதை உண்டாக்கி நரம்பு உண்டாகி தோலினால் மூடி எப்படி சேனைகளை இந்த எசேக்கியாவில் எழுப்புறதோ, எசேக்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த எசேக்கியா அந்த உலர்ந்து போன எலும்பை பார்த்து பேசினாரோ அது எப்படி உயிர் அடைந்ததோ, அதே போல நான் இப்போது சுகத்தை பத்தி, பலத்தை பத்தி, சந்தோஷத்தை பத்தி, சமாதானத்தை பத்தி, வெற்றியை பத்தி, விடுதலை பத்தி, கிருபையை பத்தி நான் பேசும்போது எனக்குள்ள உலர்ந்து போயிருக்கிற எல்லா காரியங்களும் அது இயேசுவின் நாமத்தில் உயிரடையும், அது உயிரடையும், அது உயிரடையும், நான் பலவான் என்று அவர் பேசிக்கொண்டே இருந்தாராம். நடந்து என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அவர் 50 வருஷத்துக்கு மேல அவர் என்ன செஞ்சாரா, உயிரோடு என்ன செஞ்சாரா, வாழ்ந்தாரா. பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப என்ன செய்யுதுன்னா, இந்த பூமியில வருகிற ரிப்போர்ட்டை பெருசா நம்ம பேசக்கூடாது. இந்த பூமியில வருகிற சில காரியங்கள் நம்ம பெருசா பேசக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அழியாத ஒளியாத மாறாத ரிப்போர்ட், நீ எப்படி இருப்பாய், நீ எப்படி வாழ்வாய், நீ எப்படி சாதிக்க பிறந்திருக்கிறாய், எதை செய்ய போகிறாய், எதை செய்யக்கூடிய நீ வாழ போகிற அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு ஏசப்பா கொடுத்து வச்சிருக்கிறா. இதை படுத்தி இதன்படிதான் நம்ம வாழ்க்கை நடக்க போகிறது, இதன்படிதான் என் வாழ்க்கையில உயர போகுது, இதன்படிதான் நான் அநேக ஜாதிகள் ஆளுகின்ற வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன்படிதான் என் வாழ்க்கை இருக்கும். இது என் தகப்பன் வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் இது ஒழியாது என்று ஒழிக்கப்படாத எல்லா காரியத்தையும் வாழ வைக்கக்கூடிய உண்மையான உன்னதமான உயர்வான இந்த வார்த்தை படிதான் என் வாழ்க்கை நடக்கும். அப்ப நம்ம பேசிட்டோம்னு வச்சு கொடுங்களேன், அது அப்படியே நம்ம வாழ்க்கை என்ன செய்யும், நடக்கும். எடுத்துக்காட்டுக்கு வேற யாரும் தேவையில்லை, எடுத்துக்காட்டுக்கு யாருமே தேவையில்லை. நம்முடைய விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் சரீரம் செத்து போய்விட்டது, கற்பம் செத்து போய்விட்டது. ஆனால் செத்து போன கற்பத்துக்குள்ளே என் தேவன் கற்பத்தின் கனியை வர வச்சவர். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காரியம். அவர் உலகத்தை பார்க்கல, சரீரம் செத்து போனதை பார்க்கல, அவர் ஒன்னே ஒன்று பார்த்தாரு. ரோமரை சொல்லப்பட்டிருக்கு, அவர் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் தான் பார்த்தார். தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அது எனக்கு நடக்கும். ஆனா சூழ்நிலை என்ன, சந்தர்ப்பம் என்ன, சரீரம் செத்து போய்விட்டது, கற்பப்பை செத்து போய்விட்டது. ஆனா செத்து போன அந்த கற்பத்துக்குள்ள என் தகப்பன் ஈசாக்க வர வச்சு அற்புதம் செய்தவர். இந்த நாளிலே வெட்டாந்தரையா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம், ஒரு செத்து போன வாழ்க்கை இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்க வாய்க்குள்ள இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, மடிந்து கிடக்கிற எல்லா காலத்தையும் என் தேவன் உங்கள் கண்ணு முன்னால உயிரோட எலும்பு பண்ண வைப்பார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இப்போது ஒண்ணும் இல்லாம வெட்டாந்தரையா நடுக்காட்டுல, தண்ணி இல்லாத காட்டுல அல்லது நடுக்கடல்ல இருக்கிற ஒரு சூழ்நிலை போல நம்ம தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நம்ம இருக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நினைவு, நம்முடைய பேச்சு, கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் என்ன செய்வார், மாற்றி அமைக்க
அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சிப்போமா? சோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் அந்த 1ஆம் தேதியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அவர் ஒருபோது நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஓ ரக்கலா துஷந்த நது நம்மளா துரபலா கராலரபா ஓ ரிக்கா நதி சந்தன மாதரா போகலகர துரி கராலரலரபா. எல்லாம் வாயில திறந்து அப்பாவை துதிக்கிறமை எல்லாம் சொல்லுங்க பாப்பா. இந்த காலை வேளையிலே உங்கள் வாய், உங்கள் வார்த்தை, உங்கள் உதடு, உங்களுடைய நாக்கு அது இரட்சகரை புகழ வேண்டும். அது வெற்றி வேந்தனை வாழ்த்த வேண்டும். அந்த தெய்வத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும். அவரை நீங்கள் உயர்த்தி நீங்கள் வணங்கும் போது கர்த்தர் ஒரு மகத்துவமான ஒரு காரியத்தை உங்களுக்கு அவர் செய்வார். இந்த கால வேளையிலே தேவன் எனக்கு ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்ற உணர்வோடு என் சரீரம் பலவீனமாக இருக்கலாம், என் உறுப்புகள் பழுதுபட்டு இருக்கலாம், நம்முடைய உறுப்புகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பழுதுபட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பழுது போன அந்த உறுப்புகளை என் தகப்பன் இயேசு புதிய உறுப்பாய் மாற்றுகிற ஒரு வல்லமையை அவர் கொடுக்கிறார். எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில வல்லம் இருக்கிறது, வார்த்தையில கிருபை இருக்கிறது, வார்த்தையில சந்தோஷம் இருக்கிறது. சந்தோஷம் சமாதானத்தை நாம் வர வைக்க முடியும். நம்முடைய கரத்தில் இருக்கிறது, தேவனுடைய கரத்தில். அவர் எப்போ தேவன் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி இயேசுவை நமக்கு கொடுத்துட்டாரு. அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலை நம்ம வேலை. எல்லாம் வாயில திறப்பமா. ஓ ரபல தனக தஷத ரப அமை துதிக்கிறமையா, அமை துதிக்கிறமையா, அமை துதிக்கிறமையா, அமை துதிக்கிறமையா. கர்த்தாவே அமை துதிக்கிற எல்லாம் வாயில திறங்க, எல்லாம் வாயில திறங்க. அப்பா அமை போற்றுகிறோம், அமை போற்றுகிறோம், அமை போற்றுகிறோம், அமை போற்றுகிறோம், அமை போற்றுகிறோம், அமை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஊரபலதரபலப்பா. வாயை திறந்து எல்லாம் சத்தத்தை உயர்த்துங்க. நல்ல சத்தத்தை உயர்த்துங்க. இந்த காலையிலே தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தையும் நீங்க பேசல, தேவையில்லாத வார்த்தை எதுவுமே உங்க வாயில வரல. முத உங்க வாயில வரக்கூடிய வார்த்தை இரட்சகரை மகிமைப்படுத்துங்க. முத உங்க வாயில பேசக்கூடிய வார்த்தை ராஜாவை மகிமைப்படுத்துங்க. நீங்க துதிக்கும் போது உங்களுக்கு விரோதமா இருக்கிற தடைகள் உடையும், உங்களுக்கு விரோதமா இருக்கிற போராட்டங்கள் மாறும். உங்க சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற கர்த்தர் எல்லா சூழ்நிலையை மாற்றி அமைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனை செய்ய நினைத்தது ஒன்னும் தடைபடாது. எல்லா வாயில தரங்க. ரபல்ல தர ಶಬಲದನ ಗದಡಿ ಗನಮಲದುನ ಮಧುರ ಬಲಗರಲಬ ಓರಿ ಬಲದುನ ಮಧುರ ಗದಡಿ ಗನಮಲದರ ಬಲಗರಲಬ ಓ ಶಮಮಮಮ ಗದುರ ಬಲಗರದುನ ಮಲಗರಲಬ. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. மை ஆராதிக்கிறோம் ஐயா. பெரியவரே மை ஆராதிக்கிறோம், நல்லவரே மை ஆராதிக்கிறோம், வெற்றி வேந்தனே மை ஆராதிக்கிறோம், விடுதலை நாயகரே மை ஆராதிக்கிறோம், கரம் பிடித்தவரே மை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனே மை ஆராதிக்கிறோம் ஐயா. இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த கால வேளையில் நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், இந்த கால வேளையில் நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரக்லதுன கதடி கனமது சந்தன கதடி கனமலகரலரபா. அப்பா உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாது என்னே சரி இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கைதட்டி மறவாது என்னே சரி இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, ஆமே கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தா அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பா உன் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பா உன் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிடிக்காதையா. வாயத்திறந்து வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிடிக்காதையா. நாதனே உங்களில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உங்களில் நாள்தோறும் வாழ்வேனையா.
கோடி கோடி நன்றி டாடி ராஜா, கோடி கோடி நன்றி டாடி ராஜா, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பாவின் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பாவின் திருப்பாதமே. ஊழிய பாதையில்லே உற்சாகம் தந்தீரையா, திறந்து ஊழிய பாதையில்லே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி வல்லம, கோடி கோடி நன்றி டாடி வல்லம, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பாவின் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, வாயை திறந்து ஜெபத்தை எல்லாரும் கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி ஆமே, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பாவின் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பாவின் திருப்பாதமே. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, வாயத்திறந்து என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. ஆமே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. ஆமே, கோடி கோடி நன்றி டாடி ஆமே, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவின் திருப்பாதமே. ஆமே, அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பாவின் திருப்பாதமே. பலகன கததிகன மலகரதர பலகரரபா அம்மாமே துதிக்கிறமையா 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 உன்னத தேவனே துதிக்கிறமை என்றவரே துதிக்கிறமையா கர்த்தாவே துதிக்கிறமையா ரைகபால துஷதடகதகனபா ಎಲ್ಲ ವಾಯಿಲ ತೆರೆದು ಮಗಿದುನಿಗದರ ಮಲಕರಲ ತೋರ ಸಂಕಟ ಹಂದರ ಹಮ್ಮರಹ ದರಬಲರಬ ಮಗಿಮೆ ಉಮಕ್ಕೆ ರಾಜಾದಿ ರಾಜ್ಯವೇ ಉಮ್ಮೆ ತುದೀಕ್ರಮಯ ಮೆ ತುದೀಕ್ರಮಯ ಮೆ ತುದೀಕ್ರಮಯ ಮೆ ತುದೀಕ್ರಮಯ ಉಮ್ಮಡೆ ಕರ್ರವ ಇಪ್ಪದ ಎರಗಟ ಉಮ್ಮಡೆ ವಲ್ಲಂ ಇಪ್ಪದ ಎರಗಟ ಉಮ್ಮಡೆ ಬೆಲನಿ ಇಪ್ಪದ ಎರಗಟ ಉಮ್ಮಡೆ ಅದ್ಭುತ ಇಪ್ಪದ ಎರಗಟ ಉಮ್ಮಡೆ ಅದಿಶಯ ಇಪ್ಪದ ಎರಗಟ ಓ ರಕದ ಅದಿಶದ ಡಿಕನ ಮಧುರಕದ ಡಿಕನ ಬಲ ದೂರಬ ದೂರಬ ದೂರಕದ ಡಿಕನ ಮಲಕರಳರಬ ಓ ನಂದಿ ಚೆಲುಗರಮಯ ನಂದಿ ಚೆಲುಗರಮಯ ನಂದಿ ಚೆಲುಗರಮಯ ಕರ್ತಾವೆ ಉಮಕ್ಕೆ ನನ್ರಿ ಪಿತಾವೆ ಉಮಕ್ಕೆ ನನ್ರಿ ஆவியானவரே உமக்கு நன்றி. தீஷதடிகர துதிகன மலகர துதிகன மலகர லரபா ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் 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 ஐயா. ராஜாதி ராஜாவே ராஜாதி ராஜாவே ராஜாதி ராஜாவே அப்பா நன்றியோடு
துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வாய திறந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரு ஆவியானவரே. வாய திறந்து எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரு ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரு ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை வெளிச்சத்தாரு ஆவியானவரே. ஆமே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரு ஆவியானவரே. எல்லாரும் கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரு ஆவியானவரே. ஆமே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. வல்லம ஆவியானவரே. ஆமே, ஆமே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்ய ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆமே, உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. வாய திறந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்ய ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்ய ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. ஏசப்பா, எல்லாரும் வாய தரங்க, சொல்லுங்க, சாத்தானின் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனம் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. சொல்லுங்க, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆமே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமே, ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, வாயை திறந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமே ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மாதம் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. காலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தோடு சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்க நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முழு உள்ளத்தோட முழு பலத்தோட என் ராஜாவுக்கு மகிமை செலுத்துங்க, என் தகப்பனுக்கு மகிமை செலுத்துங்க, வெற்றி வேந்தனுக்கு மகிமை செலுத்துங்க, உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று. உந்தன் ஏக விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று. என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுது. என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுது. ஆராதனை இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, பிதாவாகிய தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா.
கனத்துக்கு உரியவரே, மகிமைக்கு உரியவரே, போற்றுதலுக்கு உரியவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். எல்லாரும் சுவிசேஷ ஒன்றே என் மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கோ உம் நாமம் சொல்ல வேண்டும். எல்லாரும் என் தேச எல்லை எங்கோ உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 எல்லாரும் ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே பலதுன மதுர கதலி கரதி சந்தன கந்தன மலதுர பலகரலரவா. உம்மை ஆராதிக்கிறமையா, உம்மை போற்றுகிறமையா, உம்மை வாழ்த்துகிறமையா. ஆவியானவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. எல்லாரும் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால். வாய திறந்து உம்மால் கூடு எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போது. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போது. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போது. ராஜா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, அப்பா சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. வாழ்க்கையில ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, அப்பா சுகம் தருபவரே, ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. கருத்தை உணர்ந்து நோய்களை நோயை சுமந்துட்டாரு. நீ நோய்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. பெரியவன் பலவான மாறுவனாக சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று
சொல்லி சுகமாக்கினி. ஒரு சுகமளிக்க வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சுகமளிக்க வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனங்கள் மாறக்கூடிய ஒரு வல்லமை, எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் பலவீனத்தை முறியடிக்கிற ஒரு வல்லமையை இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஓ, பலவீனத்தை ஒன்றுவிடாமல் செயலாக்க வைக்கிற ஆவி என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்ன சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ரிபல குண மதுர பதுரி கன மதுர பதுர பல கரதர பல கரலரபா. உம்மை ஆராதிக்கிறமையா, உம்மை போற்றுகிறமையா, உம்மை வாழ்த்துகிறமையா, உம்மை வணங்குகிறமையா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். எத்தனை நன்மைகள் செய்தவரே, எத்தனை அற்புதம் செய்தவரே, எத்தனை அதிசயம் செய்தவரே, எத்தனை கிருபையை கொடுத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையில்லை உனக்கு தந்தவர். தாய் கூட தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்துடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்துடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். ஒரு நம்பிக்கையை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ராஜா தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். என்ன சொல்லுங்க? தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகள் பட்டினி போடலாம். தாயின் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையில் எனக்கு தந்தவர். தாயின் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையில் எனக்கு தந்தவர். மறந்துடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையே விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையே விட்டு விடாதே, உன் நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகள் பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று
பாடல் மூலமாக ஆவியர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாடல் மூலமாக ஆவியர் அவர் பிள்ளைகளை மறந்து போகலாம். ஐயா, சிங்கங்களோட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கங்களோட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறு. நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறு. அப்பா, கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கங்களோட குட்டிகள் பட்டினி போடலாம். எல்லாம் சொல்லுங்க. தாய் எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வாய்த்தாங்க. மறந்து போகலாம். சிங்கங்களோட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. நேற்றும் என்றும் என்றும் தேவன் இயேசு மாறினார். நேற்றும் என்றும் என்று மாற தேவனேசு மாறு. தாய் தோட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கங்களோட குட்டிகள் பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கங்களோட குட்டிகளை பட்டினி போடலாம். உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நீ தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நீ நம்புகிற காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். இந்த மாதத்தில் நீ தேவனை நோக்கி எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் தேவ சமூகம் என்று அவர் சொல்லுகிறார். நீ கடந்த மாதத்திலே தேவ சமூகத்தை நீ சரியாக கடைபிடிக்கவில்லை. நீ கடந்த மாதத்திலே தேவ சமூகத்திலே நீ அமருவது இல்லை. கடந்த மாதத்திலே தேவனுக்கு நீ ஒரு அரை மணி நேரம் கூட கொடுத்தது இல்லை. அதனால அநேக தோல்விகளையும் அநேக துக்கங்களையும் நீ சுமந்து கொண்டு ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியத்தோடு தான் இந்த இடத்துல நீ கடந்து வந்திருக்கிறாய். நடக்குமா நடக்காதா, வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்குறியான ஒரு காரியத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், மகனே மகளே, இந்த மாதத்திலே மலை போல ஒரு பிரச்சனை உன் கண்ணு முன்னால் இருக்குமானால் இதோ கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய சமூகத்தில் மலை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் அது பனி போல நான் உருக வைப்பேன். மலைகள் விளைகிறான பர்வதங்கள் நிலவயர்ந்து போனாலும் நான் உனக்கு பண்ணின உடன்படிக்கையை நான் மறக்க மாட்டேன். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறாத. நீ கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையை விட்டுறாத. மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். அவர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். உன்னை அவர் தலை நிமிர பண்ணுவார். உன்னை அவர் தலை நிமிர பண்ணுவார். உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு மாதம். உன் பலவீனத்தை சுகவானாக மாற்றுகிற ஒரு மாதம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இதை சொல்லு என்றவர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் அதிகமாக தேவ சமூகத்தில் என் பிள்ளைகளை அமரச் சொல்லு. நான் எங்கெல்லாம் நான் வழக்காட வேண்டுமோ, எங்கெல்லாம் நான் யுத்தம் பண்ண வேண்டுமோ, எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்க வாசல்களை திறக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்களோ, நான் அடைக்கப்பட்ட காரியங்களை நான் இந்த மாதத்தில் என் பிள்ளைகளுக்கு திறந்து விட போகிறேன். ஒருவர் பூட்டக்கூடாது, அப்படி திறக்கிறவர் ஒருவர் திறக்கக்கூடாது, பூட்டுமா தகப்பன அடைக்கப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் நான் இந்த மாதத்தில் திறந்து விடுகிறேன். என் ஆயுசு நாட்கள் குறைந்து விடுமோ,
நான் சீக்கிரம் மரித்து விடுவேனோ, என் பிள்ளைகள் நல்ல காரியத்தை நான் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற சிந்தனை ஒரு சில தாய்மார்களுக்கு உண்டாகி இருக்கிறது. ஒரு சில நினைவுகள் தாய்மார்களுக்கு உண்டாகி இருக்கிறது. இந்த நாளிலே, இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. உன் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. நீ பலவீனத்தை பார்க்காதே, பலத்தை கொடுக்கிறவரை பார். 38 வருடமா நோய்பட்டு கிடந்த நடக்க வச்சவர் உன் பலவீனத்தை மாற்றி அமைக்க என் தகப்பன் இயேசு அவர் போதுமானவராக இருக்கிறார். 4 நாள் நாற்றமிட்டு கடந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினவர் நம் நடுவில் வாசம் பண்ண கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், உங்களுக்குள்ளே தரித்திருக்கிறவர், உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவர், நமக்குள்ளே தங்கி இருக்கிறவர் ஒரு மாபெரும் அற்புதங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. பலவீனம் தாக்கிவிடுமோ என்கிற அந்த உணர்வுகள் நமக்கு வரக்கூடாது. ஆபிரகாம் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தார், வாக்குத்தத்தத்தை பார்த்தார். இந்த நாளிலே அப்போஸ்தலர் 2:39 சொல்லுகிறது, வாக்குத்தத்தமானது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகியிருக்கிறது. நீங்கள் வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்குங்கள். நாம் பலவான் என்று சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். பகலில் வெயிலாகியும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். நான் உன்னதமானவருடைய மறைவிலே மறைந்திருக்கிறேன் என்று சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். வாதை என் வீட்டை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்று வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பிவிக்கிற என் தகப்பன் இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். பிதாவுக்கு முன்பாக என் பிள்ளைகள் பாவங்களை மன்னிச்சு அவளை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் நான் மாற்றியிருக்கிறேன், என் பிள்ளைகள் மேல் அன்பு வச்சிருக்கிறேன் என்று பிதா முன்பாக திருவுளம் பற்றின என் தகப்பன் இயேசுடைய அந்த வார்த்தையின்படியே நான் ராஜா விட்டு பிள்ளை, என்னை ஆசாரணையாக அவர் மாற்றியிருக்கிறார் என்கிற உணர்வோடு இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அவர் தழும்புகளாலே சுகமாயிருக்கிறார். மெய்யாகவே பாடுகளை ஏற்றக்கூடிய துக்கங்களை சுமந்திருக்கிறார். உச்சன் தலைந்து உள்ளாங்கல் வரை எத்தனை உறுப்புகள் இருக்கிறதோ அத்தனை உறுப்புகளையும் புதுப்பிக்கிற கர்த்தர் அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். அவர் ஒருபோது கைவிட மாட்டார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்திலே, இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற, தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் இதோ, உன் பிரச்சனைகளை பிரபலிப்படுத்தாதே, என்னுடைய பிரசன்னத்தை நீ உணரு, என்னுடைய வல்லமையை உன் ஆத்துமால உன் சரீரத்தில் உணரு, என்னுடைய மகிமையை உன் சரீரத்தில் உன் ஆத்துமால உணரு. தெய்வீக சக்கினா மகிமை உன் தலையில இறங்கு வரைக்கும் நீ விடாத, என் சமூகத்தில் நீ காத்திரு. அப்போது நான் எப்படி அன்னாளுக்கு உதவி செய்தனோ, அன்னாளுக்கு அற்புதம் செய்தனோ, ஆகாருக்கு அற்புதம் செய்தனோ, எஸ்தருக்கு அற்புதம் செய்தனோ, அதே போல உனக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ளே உனக்கு நான் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். என் சமூகத்துக்கு வா. ஷபலதன ஹபுர கலதன கதரபலதரல ரபா. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட மாறாது. அவர் பொய் சொல்ல மனுபுத்தர் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். வெட்கப்படுத்தாத கர்த்தர் நம்மளை அவர் தலை நிமிர பண்ணுவார். பிரச்சனைகள் மாறுவதற்கு மாற்று வழி, பொருளாதார தடை மாறுவதற்கு மாற்று வழி, பலவீனம் மாறுவதற்கு மாற்று வழி தேவ சங்கமே, தேவ சமூகமே. அவருடைய பிரசனத்துல பர்வதங்கள் போல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அது பனி போல உருகி வெளியே ஓடுவார். ஆகால் கூப்பிட்டார், அன்னாள் கூப்பிட்டார், எஸ்தர் கூப்பிட்டார், ரூத்து கூப்பிட்டார். பெற்றுக்கொண்டார்கள், விடுதலை பெற்றுக்கொண்டார்கள், சமானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். நீ கூப்பிடு. மனிதர்களுடைய அவதூறு வார்த்தைகளை நினைக்காதே. மனிதர்கள் உன்னை ஒதுக்கி தள்ளலாம்.
கர்த்தரோ உன்னை ஒதுக்கி தள்ளுவது கிடையாது. நீ மனிதர்களை சார்ந்திருக்காதே, நீ மனிதர்களை பார்க்காதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நீர் ஏறெடுக்கும் போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் கோமட்டு உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், எல்லாரும் கண்டுகொள்ளும்படியாக நான் உன்னை உயர்த்த போறேன். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாக பலனளிக்கும். அந்தரங்கத்தில் தேவனோடு உட்காரும் போது உனக்கு வெளியரங்கமாக பலனை நான் கொடுப்பேன் என்று அவர் சொல்கிறார். அப்பா உமக்கு மகிமை, அப்பா உமக்கு மகிமை. எந்த இடத்துல தலை குனிந்து எந்த இடத்துல வெக்கப்பட்டு நீ வந்தாயோ அதே இடத்துல திரும்ப உன்னை தலை நிமிர பண்ண வைக்க போற கர்த்தர் உன்னை தலை நிமிர பண்ண வைப்பா. எந்த அவதூறு வார்த்தைக்கு நீ ஆளானையோ, எந்த நிந்தன வார்த்தைக்கு நீ ஆளானையோ அதே இடத்துல அதே வாயை உன்னை கனப்படுத்தும்படியாக உன்னை உயர்த்தும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்க போறார். ಶಂತುಡಬು ತಲಹತ್ತನಿ ಕನ ಮರಕಲರು ರಿಕಮಕ್ಕತ ಶಪುರ ತೂನ ಮಾತರಹಲ ರಮ್ಮುರ ದೀನಿಮಾಲದ ರಬಲ ಕರಲ. இந்த இடத்துல அதிகமாக விளைவினங்கள் மாறுபடி, பொருளாதார தடைகள் மாறுபடி, உங்களுடைய அங்கலாய்ப்பை, உங்களை சஞ்சலத்தையும் உங்கள் தவிப்பையும் அறிந்திருக்கிறார். கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக்கி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9413313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் வைத்து விட்டீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர், நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர், நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டீர், நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர், நிரந்தரமாய். Hallelujah, துதி உமக்கே, Hallelujah, துதி உமக்கே, Hallelujah, துதி உமக்கே.
துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்க வல்லவர். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையே, சிறிய தாவீதுக்கு வைத்தவரே. வைத்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையே, சிறிய தாவீதுக்கு வைத்தவரே. ஆடுரு வைத்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்தீர். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாக ஊசியை கட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாக கை நீட்டி தூக்கி உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாக ஊசியை கட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாக. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குடி, கீழாக்காமல் என்னை மேலாக்குடி. சொல்லுங்க. வாழாக்காமல் என்ன தலையாக்குடி, கீழாக்காமல் என்னை மேலாக்குடி. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையே, சிறிய தாவீதுக்கு வைத்தவரே. ஆடுகள் வைத்தவரே ஜாதிகள் மத்தியில் உயர்த்தி தூக்கி. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.